Hello everyone. Today we are going to learn how to use have you seen. Have you seen எப்படி பாவிக்க போறோம்னா இங்க நாங்க பார்க்க போறோம். Have you seen plus object ன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஹந்திங்க உங்களுக்கு அடிப்படை கட்டமைப்புன்னு வாக்கியத்துல இதுல object ன்னு ஹந்திங்க இதுல object வந்து ஒரு thing ஒரு பொருளாய்க்க மேலும் இல்லாட்டி ஒரு place ஒரு இடமாய்க்க மேலும் இல்லாட்டி ஒரு person ஒரு ஆளாய்க்க மேலும் ஏதா வேணுமானு மீக்க இந்த object. உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொஞ்சம் ஹந்திங்க have you seen my phone அப்படின்னா என்ன போனை கண்டீங்களா இல்லாட்டி பார்த்தீர்களான்னு கேட்குறேன். ஆனால் அதுக்கு தான் இந்த கட்டமைப்பு யூஸ் பண்ணு இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணாங்க. உன்னை கண்டா இல்லாட்டி பார்த்தீங்களான்னு கேட்கறது தான் பாவிக்கும். ஹேவ் யூ சீன் மை கீஸ் என்ன சாவியை கண்டீங்களா இல்லாட்டி பார்த்தீர்களா. ஹேவ் யூ சீன் டேவிட் டுடே டேவிட்னு ஒரு ஆளோட பேர் அவரை நீங்க இன்றைக்கு பார்த்தீர்களா இல்லாட்டி கண்டீங்களா என்று கேட்கறது உங்களுக்கு பாவிக்கிறது. இது மாதிரி நான் உன்னை கண்டா இல்லாட்டி பார்த்தான்னு கேட்குதான் இந்த ஹேவ் யூ சீன் ஃபார்மட் பாவிக்கும். இதுல இப்ப சிங்களத்துல வந்து தெக்கதுன்னு கேட்பான் மகே போனுக்கு தெக்கது மகே ஜத்துர தெக்கது அதுக்கு தான் இந்த ஃபார்மட் யூஸ் பண்ணாங்க. அது சிங்களத்துல மீன். ஹேவ் யூ சீன் மை கிளாஸஸ் ஒரு ஃபார்மட் வந்து நான் ஆன்சர் என்ன கொடுத்தீங்க அப்படின்னா ஷார்ட் ஆன்சர் இது A1 A2 ஆன்சர் 1 ஆன்சர் 2. இப்போ உங்களுக்கு இப்படி ஒருத்தர் கேட்டாருன்னா இந்த கேள்வி உங்களுக்கு ஷார்ட்டா எஸ் ஐ ஹேவ் கண்டிங்கன்னா எஸ் ஐ ஹேவ் சொல்லும் காணாடி நோ ஐ ஹேவ் இட். இப்போ நோ ஐ ஹேவன்ட்னு சொன்னா அதோட அந்த ஆன்சர் முடிஞ்சு. ஆனா நீங்க எஸ் ஐ ஹேவன்ட்னா நீங்க அதுக்கு போறோம் மேசர் ரெஸ்பான்ஸ் பண்ணணும் மேடா நீங்க சரி கண்டிக்க நீங்க அதை எங்க கமெண்ட் சொல்லணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹேவ் யூ சீன் மை ஃபோன் ஒருத்தர் வந்து கேட்டாருன்னா நீங்க அதுக்கு எஸ் ஐ ஹேவ் ஆன்சர் பண்ணீங்கன்னா அது எங்கேருந்து அது இட் வாஸ் ஆன் த டேபிள் அது மேசை மேல இருந்து. ஆனால் அப்படி நீங்க அதுக்கு அடுத்த ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து அவத்துல நீங்க பண்ணணும். ஓகே, தேங்க்யூ.